அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே இவர பத்தி நான் கேள்விப்பட்டேங்க. அதாவது இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு வேட்டைக்காரர், ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொல்லப்பட்டாரு. இவர் ஒரு பெரிய பணக்காரர் கூட. ஆனா, இவரோட வாழ்க்கையில ஒழுக்க நெறிகளுக்கு மதிப்பு கொடுக்காம வாழ்ந்து வந்தாரு. கடவுள் நம்பிக்கை இவருக்கு சுத்தமா கிடையாது. இவரோட வாழ்க்கையில 3 தடவ பிளேன் கிராஷ்ல அகப்பட்டு உயிர் தப்பிக்கிறாரு. இவருக்கு தெரியல ஆண்டவர் இது இவருக்கு கொடுத்த வாய்ப்புன்னு சொல்லி. இது போலவே இவர் நெறைய கதை கூட எழுதுவாராமா. அந்த கதைகள்ல வர கதாநாயகனும் கூட பல வீர தீர செயல்களை செய்து, ரொம்ப ஆபத்தான காலங்களிலும் கூட ரொம்ப நேர்த்தியா செயல்படுற மாதிரி கதை எழுதுவாரு. தன்னை தைரியசாலியா காண்பித்த இந்த மனுஷனுக்கு தன்னோட தைரியத்தை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது 1961வது வருஷத்துல டாக்டர் சொல்லிட்டாங்க இவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அவர் வாழ்க்கையில தன்னோட தைரியத்தை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சப்போ, அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய துப்பாக்கிய எடுத்து தன்னையே ஷூட் பண்ணிட்டாரு. அவருக்கு அந்த துன்பத்த தாங்குற சக்தி இல்ல. அப்ப எதுக்கு அவரு வெளியில அப்படி காமிச்சுட்டாரு அப்படின்னா, மத்தவங்க தன்னை தைரியசாலின்னு நினைக்கணுங்கிறதுக்காக பல காரியங்கள அவரு செஞ்சாரு. ஆனா, கேன்சர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன உடனே தன்ன தானே சுட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லங்க. தன்னை தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவருக்கு, ஒரு வியாதி வந்த உடனே எவ்ளோ கோழைத்தனமா முடிவெடுத்தாரு பார்த்தீங்களா? ஆமாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோட வாழ்க்கையின் முடிவ பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்பிக்கை இல்லாம வாழ்ந்து வந்தோம்னா, ஒரு நாள் நம்மளோட முடிவும் இப்படித்தான் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோட வாழ்க்கையின் முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். இவர் ஒருத்தரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, பல பேரோட வாழ்க்கை இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை படகு புயலில மாட்டி சிக்கிக் கொள்வதற்கு முன்னாடி, தேவன் நமக்கு எச்சரிப்பு மணிய குடுக்கிறாரு. அந்த எச்சரிப்பு மணி கொடுக்கிறப்போ, அத சரியா நம்ம பயன்படுத்தி, நம்மளோட பாவங்கள தேவன் கிட்ட அறிக்கை செய்யணும். நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை நம்மளோட சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டா நம்மளோட வாழ்க்கையில எந்த புயல் அடித்தாலும் நம்ம அத தைரியமா எதிர்கொள்ள முடியும். மன அமைதியோடு வாழ முடியும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்க எப்படிப்பட்டவங்க?